Assalamu alaikum. Eid Mubarak to all my subscribers. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி அரபிக் சிக்கன் மஜ்பூஸ் செய்ய போறோம்னு காட்ட போறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன மசாலா பொருள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க. 1 டேபிள்ஸ்பூன் paprika powder, chili powder 1 tablespoon, Arabic 7 spice masala 1 tablespoon, turmeric powder 1 teaspoon, 3 tablespoon yogurt, coriander powder 1 tablespoon, ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ginger and garlic paste 2 tablespoon, சிக்கனை மேரினேட் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட்ல வைங்க. ஒரு பேன் அடுப்புல வச்சு தேவையான அளவு ஆயில் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் ஹோல் ஸ்பைஸ் கொஞ்சம் போட்டுக்கங்க. அதாவது 2 ட்ரை லெமனும் 2 பீஸ் பை லீவ்ஸ், ஒரு ஸ்மால் பீஸுக்கு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஆனியன் ஆட் பண்ணுங்க. கிரீன் சில்லி 10 ஆட் பண்ணுங்க. ஆனியன் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதும் 2 கேப்சிகம் ஆட் பண்ணுங்க. 2 மேகி வெஜிடபிள் ஸ்டாக், டொமேட்டோ பியூரே 1 டேபிள்ஸ்பூன், இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், paprika பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் அரபிக் மசாலா. எல்லா மசாலாவையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கின பிறகு மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அதில் ஆட் பண்ணுங்கள். $400 கிராம் சாப்டு டொமேட்டோஸ், 4 டேபிள்ஸ்பூன் யோகர்ட். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸுக்கு சிக்கனை நல்லா வேக வைங்க மூடி வச்சு. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, எடுத்துடலாம்.
இப்போ சிக்கனை கிரில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சில்லி கொஞ்சம், பப்ரிக்காய் பவுடர், ஆயில் 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ப்ரஷ் பண்ணிவிட்டு கிரில்லில் வைங்க. இப்போ மந்தி கிரேவியில் சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணுங்கள். இப்போ 1:1.5 ரேஷியோவில் தண்ணியை ஆட் பண்ணுங்கள். அதாவது 1 கப்பு ரைஸ்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இப்போ ஒரு தவாவை அடுப்பில் வச்சு ரைஸு 80% குக் ஆனதும் அதை 20 மினிட்ஸுக்கு சிம்மில் வைங்க. இப்போ நம்ம ஒரு அரேபிக் டொமேட்டோ சட்னி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு 4 டொமேட்டோ எடுத்துக்கோங்க, 4 பல்லு பூண்டு, 6 கிரீன் சில்லி, ஸ்மால் பஞ்ச் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அது எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டையும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வைங்க. எடுக்கவா? இப்போ கிரில் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு, மந்தி ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை ரைஸுக்கு மேலே அடுக்கி வைக்க போகிறோம். ஒரு சார்கோல் எடுத்து அடுப்பில் ஹீட் பண்ணி அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு ஆயில் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வைங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கெல்லாம் பிடிச்ச அரேபிக் மஜ்பூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் ஒகேஷனில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.